பன்னிரு ஸ்ரவணர்கள். சூத முனிவர் நைமிசாரண்ய முனிவர்களை நோக்கி, தவ சிரேஷ்டர்களே, எப்போதும் தன் சிந்தையில் பரந்தாமனை நினைத்து போற்றும் கருடாழ்வான் கருணையே வடிவான ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி, வசுதேவரே, யமபுரியில் வீற்றிருக்கும் பன்னிரு ஸ்ரவணர்களைப் பற்றி தேவரீர் கூறி அருளினீர்கள். தாங்கள் கூறிய அப்பன்னிரு ஸ்ரவணர்களும் யாவர்? அவர்களுடைய பெற்றோர் யாவர்? அவர்கள் யமபுரியில் வசிப்பதன் காரணம் என்ன? பூலோக மானிடர்களின் பாவ புண்ணியங்களை அவர்கள் எங்ஙனம் அறிந்து கொள்கிறார்கள்? மனிதர்கள் பிறரோடு பேசுவதையும் தன்னோடு தான் பேசிக் கொள்வதையும் அவர்கள் எங்ஙனம் அறிகிறார்கள்? அவ்வாறு உய்த்துணரும் ஆற்றலை அவர்கள் எவ்வாறு பெற்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் தாங்கள் எனக்கு கூறி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். கருடாழ்வானின் கேள்வியை கேட்டு மகிழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் கீழ்கண்டவாறு கூறி அருளினார் என்று சொல்லி அவற்றை கூறலானார். பறவைகளின் அரசனே, நல்லதொரு கேள்வியை என்னிடம் கேட்டாய். ஜீவன்களின் பாவ புண்ணியங்களை பற்றி அறிந்து சொல்லும் ஸ்ரவணர்களை பற்றி உனக்கு முழுமையாக கூறுகிறேன். பிரபஞ்சத்தில் அசைகின்ற மற்றும் அசையாத அனைத்து உலகங்களும் ஒன்றாக ஒடுங்குகின்ற ஊழிக்காலத்தில் பிரம்மாதி தேவர்களையும் என்னுள்ளே ஒடுக்கிக் கொண்டு நான் திருப்பார்கடலில் அறுதியுள் கொண்டிருந்தேன். அப்போது என் உந்திக் கமலத்திலிருந்து நான்முகனாகிய பிரம்மன் தோன்றினான். அவன் என்னை குறித்து மிக கடுமையான தவம் இயற்றி படைக்கும் ஆற்றலை பெற்றான். பிறகு படைப்புத் தொழிலை தொடங்கினான். எங்கும் நுழைந்து செல்லும் காற்று, எங்கும் ஒளிர்ந்து நிற்கும் சூரியன் முதலாய அனைத்தையும் படைத்த பிரம்மன் உயிர்களின் மரணத்தை நிகழ்த்தும் யமதர்மராஜனை சித்திரகுப்தனோடு சேர்ந்து படைத்தான். பிரம்மனின் படைப்பு முழுமை அடைந்ததும் ருத்ரன் முதலாய தேவர்கள் அனைவரும் தத்தமது தொழில்களை செய்யத் தொடங்கினார்கள். யமதர்மராஜனும் தனக்காக நிர்மாணிக்கப்பட்ட ஜைமினி என்னும் நகரத்தை அடைந்து அங்கே நவரத்ன சிம்மாசனத்தில் வீற்றிருந்து தன் தொழிலை செய்யத் தொடங்கினான். யமதர்மராஜன் மரணத்திற்கு பிறகு தன்னிடம் வந்து சேரும் பாவ புண்ணியங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டான். ஆனால் உடலால் மட்டுமின்றி மனதாலும் வாக்கினாலும் பாவங்களை செய்யும் உயிர்களின் பாவ புண்ணியத்தை யமதர்மராஜனால் அறிந்து கொள்ள இயலவில்லை. கடுமையான முயற்சிகள் செய்தும் உயிர்களின் பாவ புண்ணியங்களை பற்றி அறிந்து கொள்ள இயலாத யமதர்மராஜன் தன்னை படைத்த பிரம்மனை தேடிச் சென்றான். யமதர்மன் பிரம்மனை நோக்கி, நான்முகப் பெருமானே, உயிர்களின் உயிரை பறித்து அவர்கள் செய்துள்ள பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு தக்க தண்டனையை தர வேண்டும் என்று எனக்கு விதிக்கப்பட்ட தொழிலை செய்யத் தொடங்கினேன். அதன் பொருட்டு ஜைமினி நகரத்தில் அமர்ந்து உயிர்களின் பாவ புண்ணியங்களை பற்றி ஆராயவும் செய்தேன். எத்தனையோ முயற்சிகள் செய்த பின்பும் பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை என்னால் முழுமையாக அறிந்து கொள்ள இயலவில்லை. மனிதர்களின் பாவங்களை பற்றி அறிந்தாலல்லவா அவர்களை தண்டிக்க முடியும். அதுபோல அவர்களின் புண்ணியங்களை அறிந்தாலல்லவா அவர்களை ரட்சிக்கவும் முடியும். எனவே அவற்றை உணர்ந்தறிய எனக்கு எவ்வகையிலேனும் உதவ வேண்டும் என்று வேண்டினான். யமதர்மராஜனின் வேண்டுகோளை ஏற்ற நான்முகனும் அதற்கான தீர்வை காணப்போவதாக யமனுக்கு வாக்களித்து ஒரு தர்பை புல்லை எடுத்து எறிந்தான். பிரம்மன் எரிந்த தர்பை புல்லிலிருந்து நீண்ட கண்களும் அழகிய மேனியையும் உடைய 12 புதல்வர்கள் தோன்றினர். ஸ்ரவணம் என்னும் தர்பை புல்லிலிருந்து தோன்றியதால் அவர்களுக்கு ஸ்ரவணர்கள் என்னும் பெயரும் ஏற்பட்டது. பிரம்மன் அப்பன்னிரு ஸ்ரவணர்களையும் யமதர்மனுக்கு காட்டி, தர்மராஜனே, பூலோகத்தில் பிறந்த மனிதர்கள் மனதாலும் வாக்கினாலும் உடலாலும் செய்யும் பாவ புண்ணியங்களை இப்பன்னிரு ஸ்ரவணர்களும் உணர்ந்தறியும் ஆற்றலை பெற்றவர்கள். உலகின் எந்த மூலையில் நிகழ்வனவற்றையும் இவர்களால் காண முடியும். அதுபோல உலகின் எவராலும் பேசப்படும் மொழிகளை இவர்களால் கேட்கவும் முடியும். இவர்கள் உயிர்களின் பாவ புண்ணியங்களை அறிந்து உனக்கு அறிவிப்பார்கள். இவர்களின் உதவியோடு நீ உயிர்களின் பாவ புண்ணியங்களை அறிந்து அவர்களை முறையே தண்டிக்கவோ ரட்சிக்கவோ முடியும். எனவே இப்பொழுதிலிருந்து அவர்கள் உன்னுடன் இருப்பார்கள் என்று சொல்லி அப்பன்னிரு ஸ்ரவணர்களிடமும் யமதர்மராஜனுடன் செல்லுமாறு உத்தரவிட்டான். யமதர்மராஜனும் பிரம்மனை வணங்கி விடை பெற்றான். பிரம்மனின் உத்தரவின்படி அப்பன்னிரு ஸ்ரவணர்களும் தென்புலம் நோக்கி பயணித்து யமபுரியை அடைந்தார்கள். அவர்கள் அன்றிலிருந்து மனிதர்களின் பாவ புண்ணியங்களை உணர்ந்தறிந்து அம்மானுடன் மரித்த பிறகு அவனது பாவ புண்ணிய கணக்கினை யமதர்மராஜனுக்கு அறிவித்து வருகிறார்கள்.
கருடா, மனிதன் பூலோக வாழ்வு முடிந்து மரித்த பிறகு அவனது ஸ்தூல சரீரம் அழிந்து அங்குல பிரமாணமுள்ள பிரமாணமுள்ள அவனது வாயு சரீரமே எஞ்சி நிற்கும். அந்த வாயு சரீரத்தையே யமகிங்கரர்கள் முதலில் யமபுரிக்கு இழுத்து வருவார்கள் என்பதை முன்பே நான் உனக்கு கூறியிருக்கிறேன். வைனதையா, ஒருவன் பூமியில் வாழும் காலத்திலேயே அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 புருஷார்த்தங்களிலும் தர்மம் செய்த புண்ணியவானாக இருப்பின் அவன் தர்ம மார்க்கமாகவே யமபுரியை வந்தடைய முடியும். அவன் பாவ ஜீவன்களைப் போல துன்ப மார்க்கத்தில் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் பொன், பொருள், வஸ்திரம் முதலியவற்றை தானமாக அளித்த புண்ணிய ஜீவன்கள் தேவ விமானத்தில் ஏறி பயணம் செய்யும் பாக்கியத்தை பெறுவார்கள். மகான்களும் பெரியோர்களும் விரும்பியவற்றை விரும்பியவாறே செய்த புண்ணியசாலிகள் குதிரை மீது ஏறி பயணிக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். மோட்சத்தின் மீது விருப்பம் கொண்டு உலகாயத வாழ்க்கையை தவிர்த்து வேத சாஸ்திர ஞானங்களில் ஈடுபாடு கொண்டு அவற்றை கற்றுணர்ந்த துறவிகளும் மகாத்மாக்களும் அன்னரதத்தில் பயணம் செய்யும் பாக்கியத்தை பெறுவார்கள். பூலோகத்தில் வாழும் காலத்தில் நான் தற்போது கூறிய எந்த வகை புண்ணிய கர்மங்களையும் செய்யாத பாவ ஜீவன்கள் யமலோக பயணத்தை கால்நடையாகவே நடந்து சென்றடைந்தாக வேண்டும். அவர்கள் செல்லும் வழியெங்கும் வாளை போன்ற கூரிய இலைகள் கொண்ட செடிகளும் கொடிகளும் மரங்களும் புதராக படர்ந்திருக்கும். பாவ ஜீவன்கள் செல்லும் பாதை எங்கும் கற்களும் முட்களும் நிறைந்திருக்கும். தரையிலுள்ள மணலும் கூழாங்கற்களும் வறுத்து கொட்டிய கனல் துகள்களாய் வெப்பத்தை உமிழ்ந்தபடி காய்ந்து கொண்டிருக்கும். அவ்வழியே பயணிக்கும் பாவ ஜீவன்கள் அனலில் புழுவாய் துடித்து கதறி அழுதபடி துன்பத்தில் நடந்து சென்றாக வேண்டும். கருடா, ஒருவன் பூமியில் வாழும் காலத்திலேயே 12 ஸ்ரவணர்களையும் எண்ணெயும் நைவேத்தியம் மற்றும் தீர்த்தத்தை அர்ப்பணித்து பூஜிக்க வேண்டும். அவ்வாறு பூஜித்தால் அக்கணமே அம்மனிதனின் மனம் தீய செயல்களிலிருந்து விடுபட்டுவிடும். மரணத்திற்கு பிறகும் ஸ்ரவணர்கள் அம்மனிதன் செய்த பாவங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் புண்ணியங்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். 12 ஸ்ரவணர்களை பூஜிப்பவர்கள் வேதங்களை கற்றுணர்ந்தவரும் நற்குணம் படைத்தவருமாகிய 11 பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்வித்து 11 கலசங்களில் தண்ணீர் நிறைத்து அவற்றையும் தானம் செய்திட வேண்டும். 12வது பிராமணரை அவரது மனைவியுடன் அழைத்து வணங்கி அவருக்கும் மேற்சொன்னபடி தானங்கள் வழங்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பூமியில் வாழும் போதே மற்ற தேவதைகளுடன் 12 ஸ்ரவணர்களையும் பூஜித்தால் நானும் யமதர்மராஜனும் சித்திரகுப்தனும் கூட மகிழ்வடைவோம். கருடா, 12 ஸ்ரவணர்களின் தோற்றம், ஆற்றல், செயல்கள் ஆகியவற்றை பற்றி விளக்கிக் கூறும் இச்சரிதத்தை படிப்பவர்களும் பிறர் படிக்க கேட்பவர்களும் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெறுவார்கள் என்று ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு உரைத்ததாக சூத முனிவர் சௌனகாதி முனிவர்களுக்கு கூறினார்.